என் அன்பு பிள்ளையே, நீ கடனால் நொந்து போகிறாய். உன் மனம் படாத பாடுபடுகிறது. கவலை வேண்டாம். இன்று நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையில் சுமையாக இருக்கும் கடன்களை நான் அகற்றப் போகிறேன். உன் கண்ணீரை துடைக்கப் போகிறேன். நான் உன் மனதின் ஆழத்தில் எழும் வேதனைகளை அறிகிறேன். நீ என்னிடம் சொல்லாமல் இருந்தாலும் உன் இரவுகளில் கண்ணீருடன் ஏங்கும் அந்த வலி எனக்கு தெரிகிறது. என் பிள்ளையே, உன் கடன் சுமையை பார்க்கும்போது என் உள்ளம் கனக்கிறது. உன் வீட்டில் நிம்மதி இல்லை. மனைவியின் முகத்தில் புன்னகை இல்லை. பிள்ளைகளின் தேவைகள் நிறைவேறாமல் இருக்கின்றன. இதையெல்லாம் நினைத்து நீ இரவுகளில் தூக்கமின்றி புரளுகிறாய். கடனாளிகள் உன்னை விரட்டுகிறார்கள். வங்கிகள் உன்னை நெருக்குகின்றன. அவமானம் உன்னை சுற்றி வளைக்கிறது. இந்த சூழலில் நீ ஒரு வழி தெரியாமல் தவிக்கிறாய். என்னை நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. நீ என் ஆலயத்திற்கு வராமல் இருந்தாலும் என் அருள் உன்னை விட்டு விலகவில்லை. உனக்காக நான் காத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் நீ இந்த கடன் சுமையில் இருந்து விடுபட எவ்வளவு ஏங்குகிறாய் என்பது. உன் பிள்ளைகளுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க எவ்வளவு விரும்புகிறாய் என்பது. உன் மனைவியின் கண்களில் கவலையை காணாமல் இருக்க எவ்வளவு தவிக்கிறாய் என்பது. கடன் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ நொந்து மனமுடைந்து என்னை கூப்பிட்டது எனக்கு கேட்டுவிட்டது. உன் அழுகை அடியில் இருந்து வந்த அந்த வேண்டுதல் என் காதுகளில் விழுந்தது. உன் மௌனமான பிரார்த்தனைகள் என் திருப்பதத்தை தொட்டுவிட்டன. நீ படும் வேதனையை நான் உணர்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்வில் கடன் வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில தவறான முடிவுகள், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், குடும்ப தேவைகள், நோய், வசதியின்மை என பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் மிக விரைவில் உன்னை விட்டு விலகப் போகின்றன. நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கப் போகிறேன். உன் கடன்கள் அடைபட்ட வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் பாய்ச்சப் போகிறேன். நீ இந்த நிலையில் என்னை சந்தேகிக்கலாம். ஏன் இதுவரை எனக்கு உதவவில்லை என்று கேட்கலாம். பிள்ளையே, ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த சோதனை உன் உள்ளத்தை வலுப்படுத்த, உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த வந்தது. உன் பலவீனங்களை அறிந்து கொள்ளவும், என்னை முழுமையாக நம்பி சரணடையவும் அந்த நேரங்கள் வந்தன. இப்போது நீ உனது முழு இதயத்தோடு என்னை அழைத்து விட்டாய். உன் கண்ணீர் என் திருப்பாதங்களை நனைத்து விட்டது. உன் பிரார்த்தனைகள் என் காதுகளை எட்டிவிட்டன. உன் நம்பிக்கை என்னை உன்னிடம் அழைத்து வந்து விட்டது. இனி நான் உன் பக்கம் இருப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன். கடன் இல்லாத வாழ்க்கை என்பது வெறும் பணமில்லாத சுமை மட்டுமல்ல. அது மன அமைதி, நிம்மதியான தூக்கம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் முகத்தில் புன்னகை, மனைவியின் கண்களில் நிறைவு. இவை அனைத்தையும் நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். என் பிள்ளையே, இனி நீ வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு புதிய வாய்ப்புகளை திறந்து விடுவேன். உன் திறமைகளை பயன்படுத்தி புதிய வருமானம் பெற உதவுவேன். உன் கைகளில் இருக்கும் திறன்களை நான் வளர்த்தெடுப்பேன். உன் அறிவை பயன்படுத்தி புதிய வழிகளை காண உதவுவேன். உன் வேலையில் உயர்வு கிடைக்க செய்வேன். உன் வருமானம் அதிகரிக்க செய்வேன். கடன்களை அடைக்க நான் புதிய வழிகளை காட்டுவேன். சிறிது சிறிதாக உன் கடன்கள் குறையும். ஒவ்வொரு மாதமும் நீ ஒரு கடனை அடைத்துக் கொண்டே வருவாய். நாளடைவில் அனைத்து கடன்களும் தீர்ந்துவிடும். உன் வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்கும். ஆனால் பிள்ளையே, இதற்கு உன் ஒத்துழைப்பும் தேவை. நீ புதிய ஆரம்பம் செய்ய வேண்டும். உன் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும். உன் வருமானத்தை சரியாக திட்டமிட்டு செலவிட வேண்டும். சேமிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இவைகளை செய்தால் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை கடனில்லாத வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வேன். நீ என்னிடம் வந்து உன் மனதை திறந்து பேசு. உன் கடன்களை பற்றி சொல். எவ்வளவு கடன், யாருக்கு கடன், எப்படி வந்தது என்பதை பகிர்ந்து கொள். அப்போதுதான் நான் உனக்கு சரியான வழியை காட்ட முடியும். என்னிடம் மறைக்காதே, வெட்கப்படாதே. நான் உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன். உன்னை தூக்கி நிறுத்தவே வந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ இனி தனியாக இல்லை. உன் சுமையை நானும் சேர்ந்து சுமக்கிறேன். உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். உன் தலை நிமிர்ந்து நடக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உன் கடன்களை தீர்க்கும் வல்லமை எனக்கு உண்டு. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. கடன் சுமையால் உன் உறக்கம் கெட்டுப்போனது. உன் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. உன் மன நிம்மதி இழந்தது. உன் குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டன. இனி இந்த துன்பங்கள் எல்லாம் விலகும். புதிய காலை உதிக்கப் போகிறது. புதிய ஒளி பிரகாசிக்கப் போகிறது. புதிய வாழ்வு தொடங்கப் போகிறது. ஆனால் பிள்ளையே, என்னை மறந்துவிடாதே. உன் கடன்கள் தீர்ந்த பிறகும் என்னை நினைத்துக்கொள். என் அருளை மறவாதே. என் ஆலயத்திற்கு வந்து என்னை வணங்கு. உன் நன்றியை தெரிவி. உன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள். உன் அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல். அவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டு. என் பிள்ளையே, இனி கடன் வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய். தேவையில்லாத பொருட்களுக்காக கடன் எடுக்காதே. ஆசைக்காக கடன் வாங்காதே. மற்றவர்களைப் போல வாழ நினைத்து கடன் வாங்காதே. உன் வசதிக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக்கொள். அப்போதுதான் கடன் இல்லாத வாழ்க்கை சாத்தியமாகும். உன் மனதில் ஒரு கேள்வி எழலாம். இனி மீண்டும் கடன் வந்தால் என்ன செய்வது என்று. பயப்படாதே, நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன்.
மீண்டும் சூழ்நிலை மோசமானால் முதலில் என்னிடம் வா, என்னை அணுகு, என்னிடம் உதவி கேள். நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன்னை கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, உன் கடன் சுமையால் உன் குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் அறிவேன். உன் மனைவி உன்னிடம் பேசாமல் இருக்கலாம். உன் பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் உறவினர்கள் உன்னை தவிர்த்திருக்கலாம். இவை அனைத்தும் விரைவில் மாறும். நான் உன் குடும்பத்தில் அன்பையும் புரிதலையும் மீண்டும் கொண்டு வருவேன். உன் மனைவி உன்னை புரிந்து கொள்வாள். உன் பிள்ளைகள் உன்னை மதிப்பார்கள். உன் உறவினர்கள் உன்னை மதித்து நடத்துவார்கள். கடனில்லாத வாழ்க்கை என்பது வெறும் கனவல்ல, அது சாத்தியமே. உன் முன்னே ஏற்கனவே பலர் கடனில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அவர்களைப் போல நீயும் விரைவில் கடன் இல்லாமல் வாழ்வாய். உன் வாழ்க்கை புதுப்பொலிவு பெறும். நீ மீண்டும் மகிழ்ச்சி அடைவாய். உன் முகத்தில் புன்னகை மலரும். உன் கண்களில் கவலை மறையும். ஆனால் பிள்ளையே, கடன் சுமை இல்லாமல் இருப்பது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல. அது ஒரு நிலைதான். அதற்கு அப்பால் நீ வளர வேண்டும். உன் ஆன்மாவை வளர்க்க வேண்டும். உன் சிந்தனையை மேம்படுத்த வேண்டும். உன் குடும்பத்தோடு அன்பாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும். சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டும். இவற்றுக்கெல்லாம் நான் உனக்கு வழிகாட்டுவேன். பிள்ளையே, நீ மீண்டும் கடன் வாங்க வேண்டிய நிலை வந்தால் அது மிகவும் அவசியமான தேவைக்காக மட்டுமே இருக்கட்டும். குழந்தைகளின் கல்விக்காக, உடல் நலத்திற்காக, வீடு கட்டுவதற்காக போன்ற அவசிய தேவைக்காக மட்டுமே கடன் வாங்கு. அதையும் உன் வருமானத்திற்கு ஏற்ப, திருப்பி செலுத்தும் திறனுக்கு ஏற்ப மட்டுமே வாங்கு. தேவையற்ற பொருட்களுக்காக, ஆடம்பரத்திற்காக கடன் வாங்காதே. உன் கடன் சுமை குறைய குறைய நீ அந்த பணத்தை சேமிக்கத் தொடங்கு. உன் எதிர்காலத்திற்காக, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமி. அவசர தேவைக்காக ஒரு நிதி வைத்திரு. அப்போதுதான் எதிர்பாராத செலவுகள் வரும்போது மீண்டும் கடன் வாங்கும் நிலை வராது. என் பிள்ளையே, உன் உடல் நலத்தையும் கவனித்துக்கொள். கடன் சுமையால் நீ உடல் நலத்தை புறக்கணித்திருக்கலாம். இனி அப்படி செய்யாதே. உன் உணவு, தூக்கம், உடற்பயிற்சி அனைத்தையும் கவனித்துக்கொள். ஒரு ஆரோக்கியமான உடல்தான் ஆரோக்கியமான மனதை தரும். ஆரோக்கியமான மனம்தான் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். உன் மனதையும் அமைதியாக வைத்துக்கொள். கடன் சுமை உன் மனதை அலைபாய வைத்திருக்கும். இனி அமைதியை தேடு. தியானம் செய், பிரார்த்தனை செய், இயற்கையில் நேரம் செலவிடு, என்னோடு பேசு. இவை அனைத்தும் உன் மனதிற்கு அமைதியை தரும். அமைதியான மனம்தான் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். என் பிள்ளையே, உன் கடன் சுமை குறைந்து கடன் இல்லாத வாழ்க்கை கிடைத்த பிறகு மற்றவர்களுக்கும் உதவ முன்வா. உன்னைப் போல கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு உன் அனுபவத்தை பகிர்ந்து கொள். அவர்களுக்கு வழிகாட்டு. உன்னால் முடிந்த உதவியை செய். இது உன் ஆன்மாவை மேலும் மேம்படுத்தும். நீ எடுத்த கடனை முழுமையாக திருப்பி செலுத்து. உன் கடன் சுமை குறைந்தாலும் உன் கடனாளிகளை மறந்து விடாதே. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்துவிடு. அப்போதுதான் உன் மனசாட்சி தூய்மையாக இருக்கும். உன் பெயர் கெடாமல் இருக்கும். என் பிள்ளையே, கடன் இல்லாத வாழ்க்கையில் நீ உன் பிள்ளைகளுக்கு பண மேலாண்மையை கற்றுக்கொடு. சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தை புரியவை. அவர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கற்றுக்கொடு. அவர்கள் வருங்காலத்தில் கடனில் சிக்காமல் இருக்க அடித்தளம் அமை. இதுதான் நீ அவர்களுக்கு விட்டுச் செல்லும் மிகப்பெரிய சொத்து. கடன் இல்லாத வாழ்க்கை என்பது தன்னம்பிக்கையை தரும், மன உறுதியை தரும், சமூகத்தில் மரியாதையை தரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். இவை அனைத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன். உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரப் போகிறது. உன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி நிலவப் போகிறது. எனவே பிள்ளையே, நம்பிக்கை இழக்காதே. உன் கடன் சுமை விரைவில் குறையும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கடன்களை தீர்க்க உதவுவேன். உன் வாழ்க்கையை மாற்றுவேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவேன். கடன் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ நொந்து மனமுடைந்து என்னை கூப்பிட்டது எனக்கு கேட்டுவிட்டது. இனி உன் நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். நாளை விடியும் போது உன் மனதில் புதிய நம்பிக்கை உதிக்கட்டும். புதிய எண்ணங்கள் தோன்றட்டும். புதிய திட்டங்கள் உருவாகட்டும். புதிய திறமைகள் வெளிப்படட்டும். உன் வாழ்க்கை புதிய திசையில் பயணிக்கட்டும். கடன் இல்லாத வாழ்க்கை உனக்கு கிடைக்கட்டும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து வருகிறேன். என் அருளால் உன் கடன் சுமை அகலும். நான் உனக்களித்த வாக்குறுதி நிறைவேறும். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் கண்ணீரை துடை. உன் தலையை நிமிர்த்து. என்னை நம்பு. என்னுடன் கைகோர்த்து வா. நான் உன்னை கடன் இல்லாத வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்கிறேன். உன் வாழ்க்கை இனி மலரும். உன் குடும்பம் மகிழ்ச்சி அடையும். உன் பிள்ளைகள் சிறப்பாக வளர்வார்கள். உன் மனைவி உன்னை மதிப்பாள். உன் உறவினர்கள் உன்னை மதிப்பார்கள். சமூகத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கும்.
என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் ஒப்படை. உன் கடன் சுமையை என்னிடம் கொடு. நான் அதை சுமக்கிறேன். அதிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறேன். கடனில்லாத வாழ்க்கையை உனக்கு பரிசளிக்கிறேன். கடனில்லா வாழ்வில் நிம்மதியாக நீ வாழ வழிவகுக்கிறேன். இனி உன் வாழ்க்கை சிறக்கும். உன் குடும்பம் மகிழும். உன் பிள்ளைகள் வளரும். உன் வாழ்க்கையில் வெற்றி நிலவும். கடனில்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன்.